ونشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக உட்கார்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருவதோடு வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை வரவேற்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வில் புனிதமிக்க ரமலானுடைய மாதமும் அல் குர்ஆனும் என்கிற ஒரு தலைப்பினூடாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் வந்தால் தவிர்க்க முடியாத ஒரு தலைப்பாக அல்லது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறியிருப்பது இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு. அல் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல் குர்ஆனை தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அது எந்த அளவு தூரம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாம் இருக்கிற இந்த சூழலில் இருந்து ஒரு 1400 ஆண்டுகள் பின்னோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அரேபிய சமூகம், ஐயாமுல் ஜாஹிலியா காலம், வாழ்க்கையில் எந்த இலக்குகளும் இல்லாமல் பயணித்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய கனவுகள், அந்த சமுதாயத்தினுடைய லட்சியங்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை இந்த உலகத்தில் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற பயணம். அதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்த போராட்டம். தன்னுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலும், தன்னுடைய குலத்துக்கு மத்தியிலும், கோத்திரங்களுக்கு மத்தியிலும் ஏதாவது ஒரு நலவு நடந்தால் அதை தூக்கி பிடிப்பதும், ஏதாவது ஒரு கெடுதி என்றால் அவர்களுக்கு எதிராக போராடுவதும் தான் அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை பயணம். அடுத்தவர்களுடைய தன்னுடைய ஒட்டகம் அல்லது அடுத்தவர்களுடைய ஒட்டகம் தன்னுடைய நீர் தொட்டியில் வந்து நீர் கொடுத்து விட்டால் கூட அதை பெரும் போராக பார்த்தார்கள். அடுத்தவர்களுடைய மண்டையோட்டில் மது அருந்துவதுதான் அவர்களின் எதிரிகளின் மீது அவர்கள் செலுத்துகிற மிக பெரும் சாதனை. கொலை சர்வசாதாரணமாக நடந்தது. மதுவும் மங்கையும் அந்த சமுதாயத்தின் உச்சத்தில் இருந்தது. பெண்களுக்கான எந்த கௌரவமும் அந்த சமுதாயத்தில் கொடுக்கப்படவில்லை. பெண் குழந்தை பிறந்தாலே அவர்கள் கேவலம் என்று நினைத்து அந்த குழந்தைகளை துடிக்க துடிக்க உயிரோடு புதைக்கிற ஒரு சமுதாயமாக ஜாஹிலிய சமுதாயம் இருந்தார்கள். மது அருந்துதல் அவர்களுடைய வாழ்க்கையின் ஏகபோக சுகமாக இருந்தது. இப்படி ஒட்டுமொத்த கெட்ட குணங்களின் வரலாற்று ஆசிரியர்கள் அது போன்ற ஒரு காலம் அதற்கு முன்னர் இருந்ததும் கிடையாது, அதற்கு பின்னர் உருவாக போவதும் கிடையாது என்று சிவப்பு கோடிட்டு காட்டிய ஒரு காலம்தான் அரேபிய சமுதாயம்
சமுதாயம் வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அந்த சமுதாயம். பண்பாடுகள் இருக்கவில்லை, ஒழுக்கம் இருக்கவில்லை, சரியான கட்டமைப்பு இருக்கவில்லை, ஏன் வாழ்கிறோம் என்ற இலக்கு கூட அவர்களிடத்தில் இருக்கவில்லை. பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்து மடிவோம் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்த ஒரு சமுதாயத்தின் மத்தியில் தான் மெல்ல மெல்ல இக்ரா என்ற வார்த்தையோடு அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்க ஆரம்பிக்கின்றன. இக்ரா என்ற வார்த்தையோடு அல்லாஹ்வுடைய வசனங்கள் இறங்க ஆரம்பிக்கின்றன. யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸிர், போர்த்திக் கொண்டிருப்பவரே, தவிர்ந்திருப்பவரே, போர்த்தி கோர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, எழுந்து செல்லுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற வாசகத்தோடு அல்லாஹ்வினுடைய கட்டளை அந்த சமுதாயத்தின் மத்தியில் இறங்க ஆரம்பிக்கிறது. அந்த சமுதாயம் கவிதையின் உச்சத்தில் இருந்த சமுதாயம், இலக்கியங்களால் தங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருந்த சமுதாயம். இரண்டு கூட்டங்களுக்கு மத்தியில் சந்திப்பதே வசை கவியினூடாக, கவிதைகளூடாக அடுத்தவர்களுக்கு ஏசிக் கொண்டிருந்த சமுதாயம். அரபு புலமையில் உச்சகட்டத்தில் இருந்த சமுதாயம். அந்த சமுதாயத்தின் மத்தியில் அல் குர்ஆனிய வசனங்கள் ஒவ்வொன்றும் அடியாகவும் இடியாகவும் இறங்கியது. அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் ஆட்டி போட்டது. ஒரு உம்மி நபி, ஒரு உம்மி மனிதர், எழுத வாசிக்க தெரியாதவர், பள்ளிக்கூடத்தின் பக்கமே ஒதுங்காதவர், எந்த ஒரு ஹர்பையும் எந்த ஒரு ஆசிரியரிடத்திலும் இருந்து கற்காதவர், அல் காரிஆ என்று பேசுகிறார், தட்டக்கூடியது என்று சொல்லுகிறார், அல் ஹாக்கா என்று பேசுகிறார், இறுதியான வார்த்தைகளை பேசுகிறார். அதுவரைக்கும் அரேபிய கவிஞர்களும் அரேபிய சமுதாயமும் அறிந்து கொள்ளாத வார்த்தைகளை பேசுகிறார். பெரும் பெரும் கவிஞர்கள் எல்லாம் மக்காவுக்குள் வருகிற பொழுது இந்த கவிஞரின் வார்த்தைகளை, இந்த சூனியக்காரனின் பேச்சை கேட்டு விடாதீர்கள் என்று சொல்லி காதுகளுக்குள் பஞ்சை வைத்து அனுப்புகிறார்கள் மக்கத்து தலைவர்கள். இருந்தாலும் குர்ஆனிய ஓசை பட்ட உள்ளங்கள் எல்லாம், அந்த செவிகள் எல்லாம் தடுமாறி போகிறது. இவைகள் மனிதனுடைய வார்த்தைகளாக இருக்க சாத்தியமே இல்லை என்று சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். பெரும் பெரும் கவிஞர்கள் எல்லாம் உள்ளங்களை எல்லாம் உருக்கி போடுகிறது, உள்ளங்களை எல்லாம் புரட்டி போடுகிறது. எவ்வளவு வீரம், எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு கோபம் இருந்தாலும் குர்ஆனிய வசனங்கள் செவிகளுக்குள் கேட்கிற பொழுது மெல்ல மெல்ல மறைந்து போகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கத்து காபிர்களின் உச்சத்தில் இருந்தவர். அல்லாஹ்வின் தூதரை கொலை செய்து அந்த இரத்தத்தில் குளிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருந்தவர். முஹம்மதை என்றாவது ஒரு நாள் நான் கொன்றே தீருவேன் என்கிற சபதத்தோடு தெரிந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய செவிகளுக்குள் குர்ஆனிய வார்த்தை போய் சேருகிறது. இது மனித வார்த்தை அல்ல, இது மனித வார்த்தை அல்ல, இப்படி யாரும் பேச முடியாது என்கிற உமருடைய கல் நெஞ்சையும் கரைத்து போடுகிறது குர்ஆன். மக்காவே கதிகலங்கி போகிறது. மக்கத்து தலைமைத்துவங்கள் எல்லாம் ஆடி போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமூக மாற்றம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமூக எழுச்சி வெறும் ஒரு பாமரரால், எழுத படிக்க தெரியாதவரால், எந்த ஒரு அடிப்படையும் இல்லாதவரால் வெளித்துவிக்கப்படுகிறதே என்கிற கவலை மக்கத்து சமுதாயத்தின் மத்தியில் பெரும் புயலாக மாறுகிறது. அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், அவரை துரத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள், ஆசைகள் காட்டுகிறார்கள். தடுக்க முடியவில்லை அல் குர்ஆனின் மாற்றத்தை, தடுக்க முடியவில்லை அவர்களால் அல் குர்ஆனின் மாற்றத்தை. நாளுக்கு நாள் எழுச்சி பெற்றுக் கொண்டே வருகிறது குர்ஆனிய வாழ்க்கை, நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது குர்ஆனிய வசனத்தின் சத்தியங்கள். குர்ஆன் சவால் விட்டு பேசுகிறது மக்கத்து காபிர்களிடத்தில். ஏன் சண்டை பிடிக்கிறீர்கள்? ஏன் இப்படி முரண்படுகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் பெரும் கவிஞர்கள் அல்லவா? நீங்கள் எல்லாம் பெரும் இலக்கியவாதிகள் அல்லவா? இலக்கியத்தின் உச்சத்தில் இருந்து பேசுகிறீர்கள் அல்லவா? தங்க எழுத்துக்களால் கவிதைகளை எழுதி காபாவின் திரைச்சீலையில் தொங்கவிட்டு, காபாவின் சுவற்றிலே தொங்கவிட்டு அதன் மூலமாக பரிசில்கள் பெறுகிற பெரும் கவிஞர்களை கொண்ட சமூகம் அல்லவா? கொண்டு வாருங்கள், இந்த குர்ஆனை போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள், இந்த குர்ஆனை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். ஃபல்யது பிஹதீஸின் மிஸ்லிஹி இன் கானூ சாதிகீன். அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த குர்ஆனிய வசனத்தை போன்ற ஒரே ஒரு செய்தியை கொண்டு வாருங்கள் என்று அடித்து பேசியது அவர்களுக்கு முன்னால், உயர்த்தி சொன்னது அவர்களுக்கு முன்னால் குர்ஆன். தடுமாறி போனார்கள், கவிதைகள் எல்லாம் தோற்று போனன, வார்த்தைகள் இல்லாமல் தவித்து போனார்கள், திடுக்கிட்டார்கள். வேறு வழி இல்லை, முஹம்மதை கொல்ல வேண்டும்,
முஹம்மதை கொல்ல வேண்டும், அவர் நாவுகளால் வருகிற, அவர் அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகிறது என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய ஒட்டுமொத்த கனவையும் சிதைத்துவிடும். இந்த வார்த்தைகள் எங்களுடைய ஒட்டுமொத்த கனவையும் சிதைத்துவிடும், ஆட்சியை மாற்றிவிடும், எங்களுடைய கௌரவத்தை போக்கிவிடும். பயப்படுகிறார்கள் மக்கத்து தலைவர்கள், விரட்டுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரை. மக்காவில் இருந்து விரட்டுகிறார்கள், மீண்டும் போகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. பேசுகிறார்கள் அந்த சமுதாயத்தோடு. அந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வின் தூதர் அந்த குர்ஆனின் வாழ்க்கையை வாழுகிறார்கள், குர்ஆனின் எடுத்துக்காட்டை வாழுகிறார்கள், நடமாடும் குர்ஆனாக மாறுகிறார்கள். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம், பேசிய விஷயங்கள் எல்லாம் யதார்த்தம். அவர்களுடைய வாழ்க்கையில் அத்தனையையும் அது சொல்லிக் கொடுத்தது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற அத்தனை விஷயங்களையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பிரித்து சொன்னது குர்ஆன். சஹாபாக்கள் மயங்கி போனார்கள். ஒரு சமூகம் உருவானது மதீனாவில், ஒரு சமூகம் உருவானது மதீனாவில். மீண்டும் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றை மாற்றி எழுதினார்கள். அது போன்ற ஒரு சிறந்த சமுதாயம் அதற்கு முன்னர் இருந்ததும் கிடையாது, அதற்கு பின்னர் வரப்போவதும் கிடையாது என்று சொல்லி வரலாற்றை மாற்றி எழுதினார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அடிக்கோடிட்டு காட்டினார்கள். அந்த சமுதாயத்தை உயர்த்தி நின்றது அந்த சமுதாயம். நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தவர்கள் என்று வர்ணித்த குர்ஆன் அதே சமுதாயத்தை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று இந்த உலகத்தின் முன்மாதிரி மிக்க சமூகமாக இந்த பூமியில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அல்லாஹ்வின் தூதர். அன்புக்குரியவர்களே, இந்த புரட்சியும் இந்த மாற்றமும் இந்த சமுதாய சூழலில் ஏற்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிற என்னுடைய வீட்டிலும் உங்களுடைய வீட்டிலும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு புத்தகமாய் ஒதுங்கி போய் கிடக்கிறதே, அந்த குர்ஆன் தான் மிக பெரும் ஒரு சமுதாயத்தை இந்த பூமியில் கட்டமைத்தது. வரலாறு காணாத ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தது. அல்லாஹ்வுக்காக வாழ்தல் என்றால் என்ன, இந்த உலகத்தினுடைய இலக்கு என்ன, இந்த உலகத்தினுடைய பயணம் என்ன, இந்த உலகத்தினுடைய பெருமானம் என்ன, இந்த உலக வாழ்க்கையை எதற்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிற உண்மைகளை எல்லாம் மிக தெளிவாக அந்த மக்களின் மத்தியில் எடுத்து சொன்னது குர்ஆன். அந்த மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுவரைக்கும் மதுவிலே மூழ்கி போயிருந்தவர்கள் குர்ஆனிய வசனம், நீங்கள் இந்த மதுபானத்தை விட்டு விலகிவிடுங்கள், இது ஷைத்தானுடைய செயற்பாடு என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாம் வீதிகளிலே மது ஆறு ஓடுகிற அளவுக்கு தங்களுடைய கைகளில் இருந்த பாத்திரங்களை கூட தூக்கி வீசி உடைத்தெறிந்தார்கள். அந்த சமுதாயம் மாற்றம் வந்தது. உள்ளங்களோடு குர்ஆன் பேசியது. இறுகி போன இதயங்களை எல்லாம், அப்படியே கல்லாகி போன இதயங்களை எல்லாம் பஞ்சுகளாக மாற்றியது, மென்மையாக மாற்றியது குர்ஆன். பெண்களோடு வாழ்தல், அந்த சுகம்தான் அவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்றிருந்தவர்கள் எல்லாம் வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரம் செய்வதல்ல, விபச்சார எண்ணத்தோடு பெண்களை நெருங்கி விடாதீர்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்தின் மிக பெரும் தலைவிகளாக அந்த பெண்களை நிறுத்தி அழகு பார்த்தார்கள். அந்த சமுதாயம் யுத்த களங்களில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் பெண்களை பாதுகாக்கின்ற, கண்ணிமைக்குள் வைத்து பாதுகாக்கின்ற ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறினார்கள். குர்ஆன் பேசியது, நீங்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னது, அல்லாஹ்வுக்காக வாழ்தல் தான் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொன்னது. உயிரை கூட மதிக்கவில்லை அந்த சமுதாயம். எனக்காக சுவனம் இருக்கிறது, என் குர்ஆனிய அழைப்பு கேட்கிறது என்பதற்காக யுத்த களங்களில் இந்த குர்ஆனை வாழ வைப்பதற்காக, அல்லாஹ்வை வாழ வைப்பதற்காக துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள். வேதனைகளை சந்தித்த பொழுது கூட அவர்களுடைய உள்ளங்களில் எந்தவித கலக்கமும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் போய் சேர்ந்தார்கள். குர்ஆன் மாற்றியது அந்த சமுதாயத்தை. குர்ஆன் அவர்களோடு பேசியது. குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செயற்பாடுகளையும் செய்தது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அதே குர்ஆன் அதற்கு பின்னால் அன்றோடு அதனுடைய புரட்சியை நிறுத்திவிடவில்லை. இந்த குர்ஆன் தான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் உலகத்தில் எந்தவித மோசடிகளும் இல்லாமல், எந்தவித கையாடல்களும் இல்லாமல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுகிற ஒரு அற்புதமான வேதமாக வரலாற்றில் இன்று வரைக்கும் இல்லை, மறுமை வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். லா
யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி. அதனுடைய முன்னாலோ பின்னாலோ எந்த அசத்தியமும் நுழையாத ஒரு நூல். நவீனங்கள், வார்த்தைகள், கல்வி உலகின் உச்சத்தில் இருக்கிற ஒரு காலகட்டம். அன்புக்குரியவர்களே, மொழிகள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருகிற காலம். அரபு மொழி சர்வதேச மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு இன்று முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாம் அரபு மொழியை கற்றுக்கொண்டிருக்கிற இந்த காலம். இன்று வரைக்கும் இந்த இத்தனை தொழில்நுட்பங்களால் கூட அல் குர்ஆனுக்கு நிகராக ஒன்றை கொண்டு வர முடியாத ஒரு அற்புதமான வேதம் குர்ஆன். குர்ஆனை ஒரு பக்கம் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள், விஞ்ஞானத்தை பற்றி சொல்கிறது. இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் ஆய்வு செய்கிறார்கள், அது மருத்துவத்தை பற்றி பேசுகிறது. இன்னும் ஒரு பக்கம் வானியலாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள், அது வானவியலை பற்றி பேசுகிறது. இன்னும் ஒரு பக்கம் கண்டுபிடிப்பாளர்கள் குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று தேடுகிறார்கள். தேட தேட தெவிட்டாத தேனாக, தேட அல்ல அல்ல குறையாத புதையலாக குர்ஆன் பெரும் மறைவு பொக்கிஷமாக உலகம் முழுக்க இன்று வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நானும் நீங்களும் புறக்கணித்தாலும், நானும் நீங்களும் ஓதாமல் விட்டாலும், நானும் நீங்களும் வீட்டின் மூலையில் அலங்காரத்திற்காக வரக்கத்திற்காக வைத்தாலும் குர்ஆன் செய்கிற புரட்சி மறுமை நாள் வரைக்கும் இந்த உலகில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும், நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய வேதம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதை நாங்கள் பாதுகாப்போம் என்று அர்ஷுடைய ரஹ்மான், 7 வானங்களை தாண்டி இருக்கிற ரப்பு, இந்த வேதங்களின் சொந்தக்காரன், இந்த வார்த்தைகளின் சொந்தக்காரன், பொறுப்பேற்ற ஒரு அற்புதமான வேதம் குர்ஆன். அது வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் அவன் இறக்கிய எல்லா வேதங்களும் அதனுடைய மூல மொழிகள் மாற்றப்பட்டு கையாடல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. வரலாற்றில் மறுமை வரைக்கும் மூல மொழியால் பாதுகாக்கப்படுகிற எந்தவித பாதிப்பும் இல்லாத ஒரு வேதமாக குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரின் காலத்திற்கு பிறகு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கைப்பட எழுதிய குர்ஆன் பிரதிகள் கூட இன்னும் பாதுகாக்கப்படுகிற, எந்த மாற்றங்களும் இல்லாமல் பாதுகாக்கப்படுகிற ஒரு அற்புதமான வேதம். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் அது பாதுகாக்கப்படும். இங்கிருக்கிற தலைவர்களால் அல்ல, இங்கிருக்கிற அரபு நாடுகளால் அல்ல, இங்கிருக்கிற அரபியர்களால் அல்ல, அல்லது இங்கிருக்கிற உலக முஸ்லிம்களால் மட்டுமல்ல, அது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும். யாரால் பாதுகாக்க வேண்டும் என்று அவன் நாடுகிறானோ, யாரை வைத்து அவன் பாதுகாக்க வேண்டும் என்று நாடுகிறானோ, அவனால் அந்த வேதம் மறுமை வரைக்கும் பாதுகாக்கப்படும். அது உள்ளங்களில் பாதுகாக்கப்படும், எழுத்துக்களில் பாதுகாக்கப்படும். அது எந்தெந்த வடிவங்களில் எல்லாம் இந்த உலகத்தின் நவீனங்கள் வருகிறதோ அத்தனை வடிவங்களிலும் பாதுகாக்கப்படும். இந்த உலகத்தில் அதிகமானவர்களால் வாசிக்கப்படுகிற, ஓதப்படுகிற ஒரு புத்தகம் குர்ஆன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் எவ்வளவு பெரிய எழுத்தாளர், எவ்வளவு பெரிய ஒரு கதையாசிரியர், எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனையாளர் எந்த புத்தகத்தை எழுதினாலும் ஒரு தடவை வாசிக்கலாம், 2 தடவை வாசிக்கலாம், 3 தடவை வாசிக்கலாம், ஒரு 30 தடவை வாசிக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவரால் வாசிக்க முடியாது, அழுத்திவிடும், தெவிட்டிவிடும். ஆனால் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம், ஒரு நாள் கூட சடைவடைந்தவில்லை. ஒவ்வொரு நாளும் இதைத்தானே ஓதுகிறோம், ஒவ்வொரு நேரமும் இதைத்தானே ஓதுகிறோம். ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுகிறோமே என்று யாரும் சடைந்து போகாத, உள்ளங்களில் ஒரு வகையான வறட்சியை ஏற்படுத்தாத அற்புதமான வேதம் அன்புக்குரியவர்களே குர்ஆன். இந்த உலகத்தில் எந்த ஒரு எழுத்தாளனுடைய புத்தகமும் பாடமாக்கப்படாத அளவுக்கு, எந்த ஒரு உயர்ந்த வேதமும் மனனமிடப்படாத அளவுக்கு கோடிக்கணக்கான மக்களால், லட்சக்கணக்கான மக்களால், உள்ளங்களால் பாதுகாக்கப்பட்டு இந்த நிமிடம் கூட உலகத்தின் பல இடங்களில் அதன் வார்த்தைகள் ஓதப்பட்டு கொண்டிருக்கிற அற்புதமான வேதம். அது சத்தியமான வேதம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த குர்ஆன் மட்டும்தான், இந்த குர்ஆன் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த குர்ஆன் பிரதிகளையும் ஒரு மைதானத்தில் கொண்டு போய் போட்டு எரித்தாலும் அடுத்த நிமிடமே முழு குர்ஆனையும் மீட்டு தருகிற ஹாஃபிதுகளை கொண்டிருக்கிற, அந்த குர்ஆனை சுமந்தவர்களை கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான வேதம், அல்லாஹ்வுடைய அற்புதம், ஒரு முஅஜிஸா இந்த குர்ஆன். அன்புக்குரியவர்களே, தோற்று போகாது இந்த குர்ஆன், எந்த இடத்திலும் தோற்று போகாது, எந்த இடத்திலும் அது பின்னிக்காது. இது இந்த உலகத்தில் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மட்டுமல்ல என் ஈமானிய உறவுகளே. இந்த வரலாறுகளையும் இந்த சம்பவங்களையும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் வெறும் அட்டைகளுக்குள் இருக்கிற ஒரு புத்தகமாக என் வீட்டு மூலைகளில் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக தஞ்சமடைந்து
மறைந்து போய் இருக்கிறது. நான் ஒரு முஸ்லிம், பிறப்பால் ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்து வாழுகிற ஒருத்தன். ஆனால் வெட்கம் இல்லாமல் சொல்லுவேன், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. என் பண்ணை படைத்த ரப்பினுடைய வார்த்தைகளை வாசிக்க எனக்கு தெரியாது. நான் ஆங்கிலம் கற்றிருக்கிறேன், நான் சிங்களம் படித்திருக்கிறேன், நான் தமிழ் மொழியில் புலமை பெற்றிருக்கிறேன், நான் இப்பொழுது கொரியன் லாங்குவேஜ் படித்துக் கொண்டிருக்கிறேன், சைனீஸ் படித்துக் கொண்டிருக்கிறேன், ஜப்பான் மொழி படித்துக் கொண்டிருக்கிறேன். என் தொழிலுக்காக, என் சம்பாத்தியத்திற்காக, என் வெளிநாட்டு பயணத்திற்காக எல்லாம் என்னால் செய்ய முடியும். இந்த உலகத்தில் மிக பெரும் புரட்சியை செய்த ஒரு வரலாற்று புத்தகத்தை, ஒரு அற்புதமான வேதத்தை, என் ஆன்மீக வறட்சிக்கு தண்ணீர் ஊற்றுகிற, என் உள்ளத்திற்கு ஆறுதல் தருகிற வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், என் நோய்களுக்கு ஆரோக்கியம் தருகிற, என் உள்ளத்திற்கு அருளாக இருக்கிற, என் இல்லத்திற்கு பரக்கத்தாக இருக்கிற, என் உள்ளத்தின் ஒளியாக இருக்கிற, என் வாழ்க்கையின் சந்தோஷமாக இருக்கிற, என் சுவனத்தின் வழியாக இருக்கிற, எனக்கான நேரான பாதையை தருகிற, என் இம்மையிலும் மறுமையிலும் என்னை தூக்கி நிறுத்துகிற, என் சுவனத்தின் அந்தஸ்தை உயர்த்தி காட்டுகிற, என் கபருக்குழிக்குள்ளும் என் மஹ்ஷரிலும் எனக்கு பக்கத்தில் உற்ற தோழனாக இருக்கிற, மறுமையின் வரிசையில் எல்லோரும் என்னை விட்டு ஓடுகிற பொழுது, என் தாயும் தந்தையும் மனைவியும் பிள்ளைகளும் என்னை விட்டு ஓடுகிற பொழுது எனக்காக சிபாரிசு செய்து என் உற்ற நண்பனாக என்னோடு உடன் இருக்கிற, என் வலக்கையாகவும் இடக்கையாகவும் இருந்து, யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை திரும்ப திரும்ப ஓதினான், எனக்காக நேரம் செலவிட்டான், இவனை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்கிற அந்த அற்புதமான வேதத்தை, அதன் வார்த்தைகளை படிப்பதற்கு என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டு 20 வருடங்கள் 30 வருடங்களை நான் கழித்து என்னால் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொல்லுகிறேனே. அன்புக்குரிய ஈமானிய சகோதரனே, அன்புக்குரிய ஈமானிய சகோதரனே, நான் எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம், நாம் எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம் யோசித்து பார்த்தோமா? சஹாபிய சமூகம் ஒட்டுமொத்தமாக அரபிய சமூகமா? எங்களை போன்ற அஜமிகள் அந்த சமுதாயத்தில் இருக்கவில்லையா? குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய எத்தனையோ இமாம்கள் அஜமிகள் இல்லையா? அரபு மொழியில் அரபை தாய்மொழியாக கொண்டவர்கள் இல்லையே? தாய்மொழி அல்லாத அரபு மொழியை கற்று அவர்களால் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் எழுத முடியும் என்றால், நான் எல்லா மொழிகளையும் கடித்திருக்கிறேன், எல்லாம் தெரியும். ஒரு அரபு நாட்டிற்கு 2 வருஷம் வேலைக்கு போனால் என் சகோதரியும் என் சகோதரனும் ஏதோ ஒரு வகையில் தெளிவாக அரபு பேசுகிறான். ஒரு 2 மாதம் செலவழித்தால் 2 மாதம் செலவழித்தால் குர்ஆனை தெளிவாக என்னால் ஓத முடியும். இந்த குர்ஆனை ஓத முடியாது, கஷ்டமாக இருக்கிறது என்றால் அல்லாஹ்வோடு போட்டி போடுகிறோம். பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவாக எல்லோருக்கும் புரியக்கூடிய, எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான மொழியில் தான் இதை இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், இந்த குர்ஆனை ஓதுவதற்கு, நினைவுபடுத்துவதற்கு, மனனம் செய்வதற்கு நாங்கள் இலகுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யா? அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யா? என் ஈமானிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை புறந்தள்ளி இருக்கிறோம் என்பது புரிகிறதா? அல் குர்ஆனை புறந்தள்ளி இருக்கிறோம் என்று புரிகிறதா? அல் குர்ஆனிய சாதனைகள் ஏராளம் சகோதரர்களே, அல் குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஏராளம். வரலாற்றில் நான் நினைக்கிறேன் அல் குர்ஆன் என்னில் மட்டும்தான் தாக்கம் செலுத்தவில்லை, ஆனால் இந்த உலகம் முழுக்க அது தாக்கம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறது சகோதரர்களே. நாளாந்தம் வரலாற்றில் குர்ஆனை படித்துக் கொண்டு வருகிற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஏனைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் குர்ஆனால் ஈர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனின் வாரிசு நான், குர்ஆனின் வாரிசு நான், அந்த வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தவன் நான். ஆனால் என்னால் குர்ஆன் ஓத முடியவில்லையே. என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, அல் குர்ஆனில் இருந்து நீங்கள் ஒரு ஹர்ஃபை ஓதினால் அல்லாஹ் உங்களுக்கு 10 நன்மைகளை தருவான். அலிஃப் லாம் மீம் ஒரு ஹர்ஃப் என்று சொல்லவில்லை. அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். நீங்கள் 3 எழுத்துக்களை ஓதினால் 30 நன்மைகள் கிடைக்கும் என்று வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த வணக்கத்திற்கும் வரையறை செய்து நீங்கள் செய்தால், இஹ்லாஸாக நடந்தால் இத்தனை நன்மைகள் உங்களுக்கு கன்ஃபார்ம் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஒரு நன்மைகளின் பொக்கிஷம் அல்லவா குர்ஆன்?
நன்மைகளின் பொக்கிஷம் அல்லவா குர்ஆன். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால் அதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள், நூற்றுக்கணக்கான எழுத்துக்களின் நன்மைகள். சூரத்துல் பக்கராவை ஓதினால் அதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான எழுத்துக்களின் நன்மைகள் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்கிற அந்த நன்மாராயம் சொல்லப்பட்ட குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஆசையோடு என் வாழ்க்கையில் ஒரு 100 நன்மையேனும் நான் கன்ஃபார்மாக உறுதியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு சகோதரனும் ஓதி இருக்க வேண்டுமே. அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர கடைசியாக நாம் குர்ஆனை எடுத்து ஓதியது எப்போது? குர்ஆனை எடுத்து ஓதியது எப்போது சகோதரர்களே? வேதனையோடு சொல்லுகிறோம் சகோதரர்களே, இது வெறுமனே பேசுகிற விஷயம் அல்ல, வெறுமனே பேசுகிற விஷயம் அல்ல. ஈமானோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் உருக வேண்டிய விஷயம். என்னை படைத்த ரப்புடைய வார்த்தைகள், எனக்கு அருள் செய்திருக்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அவன் ஓதுங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை, அந்த ரப்பினுடைய வார்த்தைகளை, என் எஜமானுடைய வார்த்தைகளை என் வீட்டில், என் கடையில், என் பயணத்தில், என் இடங்களில், என் பொது சந்திப்புகளில், என் காத்திருப்புகளில் கொஞ்ச நேரம் ஓத முடியவில்லை என்றால் நான் என்ன சகோதரர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பற்றி புரிந்து வைத்திருக்கிறேன்? அல்லாஹ்வை பற்றி புரிந்து வைத்திருக்கிறேன்? என்ன நன்றி கடனோடு இந்த பூமியில் இருக்கிறேன் சகோதரர்களே? யோசிக்க வேண்டாமா? ரமலான் வந்ததோடு குர்ஆனை பற்றி பேசினால் அந்த வேகத்தோடு குர்ஆனை எடுத்து ஓதி ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் தமாம் செய்துவிட்டு மூடி வைத்து விட்டால் அடுத்த ரமலான் வரைக்கும் கட்டி வைக்கிற ஒரு வேதமா குர்ஆன்? ஒரு வேதமா சகோதரர்களே குர்ஆன்? எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! அதற்காக எத்தனை மதரசாக்கள், எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை அறிஞர்கள், ஒரே ஒரு வேதம், ஒரு உம்மி நபிக்கு இறங்கிய 6000 சொச்சம் வருஷ வார்த்தைகளை படிப்பதற்காக 6 லட்சத்திற்கு மேற்பட்ட கல்லூரிகள், 60 லட்சத்திற்கு மேற்பட்ட ஆலிம்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி என்றால் அது எவ்வளவு பெருமானம் மிக்கதாக இருக்க வேண்டும்? நானும் நீங்களும் நினைப்பதை போல அல் குர்ஆன் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பாக இருந்திருந்தால், வெறும் வார்த்தைகளின் தொகுப்பாக மட்டும் இருந்திருந்தால், என்னால் வாசிக்க தெரியாது என்று சாதாரணமாக கடந்து போகிற ஒரு புத்தகமாக மட்டும் இருந்திருந்தால், ஏன் சகோதரர்களே அல் குர்ஆனுக்கு இத்தனை தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும்? இத்தனை விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும்? என்ன தேவை இருக்கிறது? நான் 60 வருடமாக முஸ்லீமாக இருக்கிறேன், 50 வருடமாக முஸ்லீமாக இருக்கிறேன், 30 வருடம் முஸ்லீமாக இருக்கிறேன். உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் சகோதரர்களே, உங்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் தர்ஜுமாக்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 16க்கு மேற்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கின்றன. அல் குர்ஆனினுடைய தமிழ் மொழிபெயர்ப்புகள் சுமார் 16க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் ஒவ்வொரு வடிவங்களிலும் வந்திருக்கின்றன. பெரும்பாலும் எல்லோருடைய வீடுகளிலும் ஒரு தர்ஜுமா இருக்கத்தான் செய்யும். தர்ஜுமாக்கள் இல்லாத வீடுகள் மிக குறைவு. 2 கேள்விகளை கேட்கிறேன். இதுவரைக்கும் அல் குர்ஆனில் இருக்கிற ஒரு 10 சூறாக்களுக்கு அல்லது ஒரு 5 ஜுசுக்களுக்கு நான் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் தர்ஜுமாவை நான் வாசித்திருக்கிறேன் என்று சொல்கிற ஈமானிய சகோதரர்கள் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருப்போம்? ஏன் முடியவில்லை? ஏன் முடியவில்லை? எத்தனை செய்தித்தாள்களை வாசிக்கிறோம், எத்தனை தகவல்களை அறிந்து கொள்கிறோம், ஃபேஸ்புக்கை வாசிக்கிறோம், ஏனைய தகவல்களை வாசிக்கிறோம். ஆனால் குர்ஆனை தர்ஜுமாவை கையில் எடுத்து பல மாதங்கள், பலருக்கு குர்ஆனிய தர்ஜுமாக்கள் என்ன என்று தெரியாது, குர்ஆனிய அறிவு தெரியாது. குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன, எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன, குர்ஆனில் ஆக பெரிய சூறா எது, ஆக சிறிய சூறா எது, ஆக பெரிய வசனம் எது, ஆக சிறிய வசனம் எது, குர்ஆனில் எத்தனை நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் எத்தனை இடத்தில் வந்திருக்கிறது, குர்ஆனில் சொல்லப்பட்ட சஹாபியினுடைய பெயர் என்ன, குர்ஆனில் சுவர்க்கத்தை பற்றி எத்தனை வசனங்கள் பேசி இருக்கிறது, நரகத்தை பற்றி எத்தனை வசனங்கள் பேசி இருக்கிறது, குர்ஆனுடைய வசனங்களை எத்தனை அத்தியாயங்களை எத்தனை வகையாக பிரிக்கிறார்கள், மக்கியா அத்தியாயங்கள் எத்தனை, மதனியா அத்தியாயங்கள் எத்தனை, மக்கியா வசனங்கள் என்றால் என்ன, மதனியா வசனங்கள் என்றால் என்ன, குர்ஆனை பற்றிய பொது அறிவாவது எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? குர்ஆனை பற்றிய ஒரு பொது அறிவாவது எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா? சகோதரர்களே, குர்ஆனை புறக்கணிக்கிறோம்.
குர்ஆனை முதுகுப்பிக்கு பின்னால் தூக்கி வீசுகிறோம், பாவிகளாகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, அந்த வார்த்தையினுடைய யதார்த்தம் என் வாழ்க்கையில் புரிகிறதா? ஏன் சகோதரர்களே குர்ஆனுக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிறோம்? அல்லாஹ் கேட்க மாட்டானா? மௌத்து இல்லையா, மறுமை என்றொன்று இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நாளை மறுமையில் இந்த நோன்பும் இந்த குர்ஆனும் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவன் என்னை இரவு பகலாக ஓதினான், நேரம் எடுத்து எனக்காக நேரம் செலவழித்தான், இவனை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று யாரும் இல்லாத அந்த மஹ்ஷருடைய வெளியில் எனக்கு துணையாக பேசுகிற குர்ஆனை என் வீட்டின் மூலையில் ஒதுக்கி வைத்த ஒரு நன்றி கெட்டவனாக நான் இருக்கிறேனே, ஒரு நன்றி கெட்ட பெண்ணாக இருக்கிறேனே. உணரக்கூடாதா? உணரக்கூடாதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல அடியான் அவனுடைய மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் மலக்குகள் கேள்வி கணக்குக்காக வருவார்கள். அவனுடைய விசாரணை முடிந்ததற்கு பின்னால், அவன் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதிலளித்ததற்கு பின்னால் அவனுடைய அவனுடைய கபரு சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் விசாலிக்கப்படும். அப்பொழுது அவனுடைய தலைமாட்டிலே அழகான வடிவத்தை கொண்ட ஒரு வாலிபர் வந்து உட்காருவார். ஒரு வாலிபரை போன்ற ஒரு தோற்றத்தில் ஒருவர் வருவார். அப்பொழுது அந்த நல்லடியார் கேட்பாராம், நான் உலகத்திலே இருக்கிற பொழுது கபரு என்பது தனிமையான இடம், யாரும் எனக்கு உதவிக்கு வரமாட்டார்கள், யாரும் என்னோடு பேசுவதற்கு துணை இருக்க மாட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே, நீ யார் என்று கேட்ட பொழுது, நான் தான் நீ ஓதிய குர்ஆன், நீ செய்த நல்ல அமல்கள் உனக்கு துணையாக இருக்க அல்லாஹ் என்னை அமைத்திருக்கிறான், அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது, கபரின் ஆறுதலாக, அந்த வெறிச்சியின் அந்த கஷ்டத்தின் துணையாக என்னோடு இருக்கிற என் உற்ற தோழனை என் வீட்டு மூலையில் புழுதி படுகிற அளவுக்கு நான் விட்டு வைத்திருக்கிறேனே, நான் ஒரு மனிதனா? நான் ஒரு ஈமான் உள்ளவனா? என்ன சகோதரர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? குர்ஆனை அவ்வளவு கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு நேரம் இல்லை என்று நாக்கூசாமல் சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? எத்தனை வசனங்களை கேட்டிருக்கிறோம், ஏன் உள்ளங்களில் தாக்கம் செலுத்தவில்லை? குர்ஆன் ஓதுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் தூதரும் அவருடைய தோழர்களும் விம்மி விம்மி அழுதார்கள் என்று கேள்விப்பட்டோமே. குர்ஆனிய வசனங்களால் ஒரு முறையேனும் என் கண் கலங்கி இருக்கிறதா? ஒரு முறையேனும் என் கண் கலங்கி இருக்கிறதா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்னை அழைத்து சொன்னார்கள், யா அப்துல்லாஹ் இக்ரா அலையல் குர்ஆன், எனக்கு நீ குர்ஆனை ஓதி காட்டு என்று சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதா என்று சொன்ன பொழுது, இல்லை, அடுத்தவர்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, நான் சூரத்துன் நிசாவை ஆரம்பித்து ஓத ஆரம்பித்தேன். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுடைய சாட்சியாளர்களை அவர்கள் கொண்டு வருகிற பொழுது, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சாட்சியாளர்களாக உம்மை நாம் கொண்டு வருவோம் நபியே என்ற ஒரு வசனம் இறங்கிய பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஹஸ்புகல் ஆன் இப்னு மஸ்ஊதே, இப்பொழுது நிப்பாட்டுங்கள் போதும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதரை நான் நிமிர்ந்து பார்த்தேன். அவர்களுடைய இரண்டு கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்களே. எத்தனை வசனங்கள் சகோதரர்களே, எத்தனை வசனங்கள் உள்ளங்களில் ஏதாவது தாக்கம் செலுத்தி இருக்கிறதா? உள்ளங்களில் ஏதாவது தாக்கம் செலுத்தி இருக்கிறதா? என் மகன் குர்ஆன் ஓதுகிறான், என் மகன் சின்ன சின்ன சூறாக்களை பாடமாக்கி இருக்கிறான், எனக்கு ஓதி காட்டு மகனே, நான் கேட்க வேண்டும் என்று என்றாவது ஒரு நாள் மகனின் கிராஅத்தை கேட்டு ரசித்த பெற்றோர்கள் இருக்கிறோமா? என் பிள்ளை அந்த பாடல் பாடுகிறான், அந்த நடனம் ஆடுகிறாள், அந்த இங்கிலீஷ் பாட்டை அப்படி படிக்கிறாள், அந்த போயம் அப்படி சொல்லுகிறாள் என்று சொல்லி அதை பெருமையாக பேசுகிற என் தாய்மார்களே, என் சகோதரிகளே, என் தந்தைமார்களே, என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை என் பிள்ளை ஓதுகிற பொழுது அதை கேட்டு ரசித்து சந்தோஷப்பட்டு என் பிள்ளையை கட்டி அணைத்து முத்தமிட்ட பெற்றோர்கள் இருக்கிறோமா சகோதரர்களே? அல்லாஹ்வின் தூதரே, அடுத்தவர்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று குர்ஆன் இறங்கிய அந்த நபியை ஆசைப்பட்டார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்களுடைய ஓதலை கேட்டு ரசிப்பதற்காகவாவது நான் நேரம் எடுத்திருக்கிறேனா? ஒரு பயணம் போகிற பொழுது ஒரு சினிமா பாடல் போட்டால் நான் துள்ளி குதித்து ரசிக்கிறேன்.
ஒரு பிரயாணம், நீண்ட பயணம் என்றால் பாடல்கள் இல்லாமல் போக முடியாது. ஏன் சகோதரர்களே, குர்ஆனிய கிராஅத்தை போட்டுக்கொண்டு என் வாகனத்தில் ஓடினால் ஏன் அதை ரசிப்பதற்கு என் மனசு இடம் கொடுக்கவில்லை? யாராவது ரசிக்கிறோமா? யாராவது அதை புரிந்து கொள்கிறோமா? குர்ஆனிய பெருமானங்களை விளங்கிக் கொள்கிறோமா? ஏன் சகோதரர்களே இந்த அளவு தூரம் வறட்சி அடைந்த இதயங்களோடு நாம் மாறி போயிருக்கிறோம்? குர்ஆனிய விஷயத்தில் ஏன் இப்படி பின்னின்று கொண்டே இருக்கிறோம்? அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர எல்லோரும் அல்ல சகோதரர்களே. நான் கடைக்கு போகிறேன், நான் ஏனைய வேலைகளை செய்கிறேன், ஏன் எனக்கு வாழ்க்கையில் ஓய்வே கிடையாதா? ஃபேஸ்புக்கிலே இன்றைய நாள் என்னென்ன செய்திகள் வந்தது, எத்தனை விபத்துக்கள் நடந்தன, எத்தனை சம்பவங்கள் நடந்தன, என்னென்ன விஷயங்கள் வந்தது, என்னென்ன தகவல்கள் பதிவு செய்யப்பட்டது, தவறாமல் பார்க்கிறேனா இல்லையா? உங்களுடைய கையடக்க தொலைபேசியை தூக்கி பார்த்து ஒவ்வொரு சகோதரனும் சொல்லுங்கள், எத்தனை சகோதரர்களுடைய போனிலே குர்ஆன் இருக்கிறது? எத்தனை சகோதரர்களுடைய போனிலே குர்ஆன் இருக்கிறது? சொப்டியார்களாக வந்திருக்கிற குர்ஆனிய தர்ஜுமாக்கள் மட்டும் கிட்டத்தட்ட 4-5க்கு மேற்பட்ட தர்ஜுமாக்கள் எத்தனை பேருடைய போனிலே இருக்கிறது? ஓய்வு கிடைக்கிற பொழுது கொஞ்ச நேரம் ஓதிக்கொள்வோமே, ஒரு 2 வசனங்களின் கருத்தை வாசித்துக் கொள்வோமே. என்ன இருக்கிறது குர்ஆனில்? அப்படி ஒரு சமுதாயத்தை, ஒரு ஒழுக்கக்கேடு மிக்க சமுதாயத்தை ஒழுக்க சீலர்களாக, பண்பாடு மிக்கவர்களாக மாற்றிய குர்ஆன், அப்படி என்ன சாதனை இருக்கிறது அதில்? அந்த வசனங்களில் என்ன உயிரோட்டம் இருக்கிறது என்றாவது யோசித்து பார்த்தோமா? என்றாவது அதை தேடினோமா? அதனால் தான் சகோதரர்களே, குர்ஆன் எந்த மாற்றத்தையும் என் உள்ளத்தில் செலுத்தவில்லை, எந்த தாக்கத்தையும் என் உள்ளத்தில் செலுத்தவில்லை. வட்டி ஹராம் என்றது குர்ஆன், வட்டியை தவிர்ந்து கொண்டேனா? இணை வைத்தல் ஹராம் என்றது குர்ஆன், இணை வைத்தலின் மீது வெறுப்பு காட்டினேனா? அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது என்றது குர்ஆன், ஏமாற்றாமல் இருந்தேனா? என் நாவு, என் கை, என் கால்கள், என் உடல் உறுப்புகள், என் உள்ளம் எல்லாம் விசாரிக்கப்படும் என்று குர்ஆன் சொன்னது. நான் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருந்தேனா? பொய் பேசாமல் இருந்தேனா? அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருந்தேனா? அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என்றது குர்ஆன், அதை தவிர்ந்து கொண்டேனா? பொய்யர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னது குர்ஆன், பொய் சத்தியம் சொல்லாமல் இருந்தேனா? ஏமாற்றாமல் இருந்தேனா? என்ன செய்திருக்கிறேன்? குர்ஆனிய தாக்கம் என்ன நடந்திருக்கிறது? என் இரவுகளிலும், என் தனிமைகளிலும், என் வீடுகளிலும், என் சொத்துக்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னது குர்ஆன், அல்லாஹ்வை பயந்தேனா? அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னது குர்ஆன், தொழுகையை நிலைநாட்டினேனா? ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது குர்ஆன், எத்தனை வருடங்கள் சரியாக என் சொத்துக்களில் இருந்து உரியவர்களுக்கு ஜகாத்தை கணக்கிட்டு நான் கொடுத்திருக்கிறேன்? நரகத்தை எச்சரித்தது குர்ஆன், அதை பயந்து என் வாழ்க்கையை எத்தனை தடவைகள் மாற்றி இருக்கிறேன். சுவர்க்கத்தை ஆசையூட்டியது குர்ஆன், எத்தனை தடவைகள் சுவர்க்கத்தின் மீதான ஆசையில், நன்மைகளில் ஆர்வத்தோடு செய்தேன். இரா வணக்கங்களை தூண்டியது குர்ஆன், என் இரா வணக்கங்களை எத்தனை தடவைகள் நான் உயிர்ப்பித்திருக்கிறேன். என் குடும்பத்தோடு பாசமாக, அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னது குர்ஆன், எத்தனை தடவைகள் குடும்பத்தோடு அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டேன். அந்த பாசத்தை அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணம் செய்தேன். இந்த குர்ஆனிய வாழ்க்கையில் எத்தனை கேள்விகள் இப்படி தொக்கி நிற்கின்றன தெரியுமா சகோதரர்களே, சகோதரிகளே? எத்தனை விஷயங்கள் எங்களிடத்தில் இருந்து விடுபட்டு நிற்கின்றன தெரியுமா? ரமலான் வருகிறது உறவுகளே, ரமலான் வருகிறது. நான் சொல்லுவது குர்ஆனை வெறுமனே ஓதுங்கள் என்பது மட்டுமல்ல, குர்ஆனை ஓதுங்கள் என்பது மட்டுமல்ல. சில நேரம் ரமலான் வந்தால் எல்லோரும் குர்ஆனை ஓதுவோம், விரும்பியோ விரும்பாமலோ ஓதுவோம். அல்லாஹ் அருள் செய்யட்டும். நல்ல விஷயம் சகோதரர்களே, கட்டாயம் ஓத வேண்டும். ஒரு குர்ஆனையேனும் நான் முடிக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசைப்படுங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொள்ளுங்கள். ஆனால் நான் சொல்ல வருவது அது அல்ல சகோதரர்களே. குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள். குர்ஆன் ஒரு அற்புதமான வேதம் சகோதரர்களே. இந்த பள்ளிவாசலில் ஒரு தப்சீர் வகுப்பு ஏற்பாடு பண்ணினால் வெறும் 4-5 பேர் தானே மிச்சம் இருக்கிறோம். நாம் எல்லாம் அல்லாமாக்களாக மாறிவிட்டோமா? பெரும்பெரும் முஃபஸ்ஸிரீன்களாக மாறிவிட்டோமா? குர்ஆனிய வசனங்களுக்கெல்லாம் கருத்து தெரிந்தவர்களாக மாறிவிட்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதுகிற ஒரு 10 அத்தியாயங்கள், அலம்தர கைஃப என்ற சூரத்துல் ஃபீலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 10 அத்தியாயங்களுக்காவது எனக்கு பொருள் தெரியுமா? அது இறங்கிய வரலாறு தெரியுமா?
அது யாருடைய விஷயத்தில் இறங்கியது என்று தெரியுமா? அதில் உள்ள வசனங்கள் வவைலுல்லில் முஸல்லீன் சூரத்துல் மாஊனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறான் கேள்வி கேட்டோமா? அந்த அடுத்த வசனத்தில் என்ன விளக்கம் சொல்லுகிறான் என்று பார்த்தோமா? இன்னா அதைனாக்கல் கௌஸர், நபியே உங்களுக்கு நாங்கள் கௌஸர் என்று சொல்லுகிற தடாகத்தை கொடுத்தோம், அந்த நீர் தடாகத்தை உங்களுக்கு கொடுத்தோம், அந்த ஆற்றினை கொடுத்தோம் என்று சொல்லுகிறான். கௌஸர் என்றால் என்ன என்று தேடினோமா? ஏதாவது விஷயங்கள் தெரிந்திருக்கிறோமா? சகோதரர்களே, குர்ஆனிய விஷயத்தில் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். உறவுகளே, குர்ஆனிய விஷயத்தில் துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். என் தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாவற்றிலும் என் பிள்ளை நன்றாக வர வேண்டும். 3ஆம் ஆண்டுக்கு வந்துவிட்டால் 4ஆம் ஆண்டிலே இருந்து அவன் ஸ்காலர்ஷிப் படிக்க வேண்டும், டியூஷனுக்கு போக வேண்டும். இரவு பகலாக துரத்தி அனுப்புகிறேன், இரவு பகலாக துரத்தி அனுப்புகிறேன். என் மனச்சாட்சியை கொன்றுவிட்டு துரத்தி அனுப்புகிறேன் என் பிள்ளையை. ஆனால் அவனை துடிக்க துடிக்க அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து தூரமாக்கி விட்டு அனுப்புகிறேன் என்று எந்த தாயும் தந்தையும் கவலைப்படவில்லை தானே? எந்த தாயும் தந்தையும் கவலைப்படவில்லை தானே? அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. 3ஆம் ஆண்டோடு ஒரு சம்பிரதாயமாக சடங்காக ஓதி முடித்து விட வேண்டும் என்பதற்காக குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புகிறோம். அவன் எப்படி ஓதுகிறான்? தஜ்வீத் முறைப்படி ஓதுகிறானா? சரியாக மஹ்ரஜ்களை வைத்து ஓதுகிறானா? அழகாக கிராத் ஓதுகிறானா? எந்தவித கவன ஈர்ப்பும் கிடையாது. அவன் ஓத வேண்டும் குர்ஆன். என் பிள்ளை தத்ரீஸ் முடித்து விட்டான், ஒரு ஜுஸ் முடித்து விட்டான், 30 ஜுஸ் முடித்து விட்டான், பெருமை மட்டும்தான். ஆனால் எப்படி ஓதுகிறான்? எந்த அவதானிப்பும் கிடையாது. அவன் இப்பொழுது ஸ்காலர்ஷிப். நேரம் இல்லை, நேரம் இல்லை. சுபஹுக்கு பிறகு ஒரு வகுப்பு, அசருக்கு பிறகு ஒரு வகுப்பு, மகரிபுக்கு பிறகு ஒரு வகுப்பு, இரவு 9 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு. குர்ஆன் ஓதுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை என்று நாக்கூசாமல், வெட்கம் இல்லாமல், ரோஷம் இல்லாமல், ஈமானிய உணர்வு இல்லாமல் பேசுகிற என் பெற்றோர்களை இந்த சமுதாயத்தில் பார்க்கிற பொழுது எப்படி சகோதரர்களே உள்ளம் கொதிக்காமல் இருக்கும்? எப்படி உள்ளம் கொதிக்காமல் இருக்கும்? மெல்ல 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 என் சமுதாயத்தின் பெண் குழந்தைகள், உங்களுக்கு தெரியாது சகோதரர்களே, நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, சில மதரசாக்களுக்கு நாங்கள் நேர்முக பரீட்சைகளுக்காக செல்லுகிற பொழுது அங்கு வருகிற பிள்ளைகள் சில நேரம் ஓயல் முடித்த பிள்ளைகள் இருப்பார்கள். ஓயல் எழுதிய மதரசாக்களில் அந்த மதரசாக்களுக்குரிய நேர்முக பரீட்சைகளுக்கு செல்லுகிற பொழுது சில பெண் பிள்ளைகளை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், மனநமில்லாத பிள்ளைகள் 16 வயது வரைக்கும் வளர்ந்திருக்கிறார்கள் சகோதரர்களே, சகோதரிகள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையில் எங்களுடைய பெண் குழந்தைகள் வளருமாக இருந்தால், எனக்கு என் தாய் வீட்டில் வைத்து குர்ஆனை கற்றுத்தந்தால், என் தாய்க்கு அவருடைய தாய் வீட்டிலிருந்து குர்ஆனை கற்றுக் கொடுத்திருப்பாள். இனி வரும் சமுதாயத்திற்கு அந்த தாய்மார்கள் மடியில் வளருகிற பிள்ளைகளுக்கு குர்ஆனிய சூறாக்களை ஓதி அல்லாஹ்வின் தூதருடைய துஆக்களை கற்றுக் கொடுப்பதற்கு முடியாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி மிக பெரும் ஒரு சமூக துரோகத்தை செய்கிறோம். இங்கிருக்கிற பெற்றோர்கள், உங்களுடைய வீடுகளில் ஓயல் படிக்கிற, 9ஆம் ஆண்டு படிக்கிற, 10ஆம் ஆண்டு படிக்கிற ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால், நான் சொல்லுகிற இந்த விஷயத்தை நீங்கள் பரிசோதிக்க வேண்டுமாக இருந்தால் வீட்டுக்கு போய் அவர்களுடைய கைகளில் குர்ஆனை கொடுத்து ஒரு 10 வசனங்களை தஜ்வீத் பிழையில்லாமல் ஓதுங்கள் என்று சொல்லி பாருங்களேன். ஒரு 10 வசனங்களை தஜ்வீத் பிழையில்லாமல் ஓதுங்கள் என்று சொல்லி பாருங்களேன். ஒரு 5 சூறாக்களை, வல்லுஹாவுக்கு கீழே வருகிற ஒரு 5 சூறாக்களை பிழை இல்லாமல் ஓதி காட்டுங்கள் என்று ஓத தெரிந்தவர்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். இல்லை என்றால் தெரிந்த யாரையாவது வைத்து கேட்டு பாருங்களேன். குர்ஆனோடு என் பிள்ளைக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இன்று சில சகோதரர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபில்களாக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். சகோதரர்களே, இன்று பகுதி நேர வகுப்புகள் எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா இடங்களிலும் பாடசாலைகளுக்கு தடை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் பயில்கின்ற மாணவர்களில் பலர்கள், மாணவிகளில் பலர்கள் திறமையாக தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஒரு பகுதி நேர மதரசாவினுடைய ஒரு விழாவுக்கு சென்றிருந்த பொழுது 1.5 வருடங்களில் அந்த மாணவர் ஒருவர் பாடசாலை கல்வியையும் தொடர்ந்து கொண்டு குர்ஆனை முழுமையாக மனனம் செய்திருந்தார். குர்ஆனை முழுமையாக மனனம் செய்திருந்தால் என் பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் திறமையாக இருக்கிறார்கள், எங்களுடைய குழந்தைகள் அதற்காகவே பயிற்றுவிக்க படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளைக்கு குர்ஆனை கொடுக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் என்னுடைய உள்ளத்தில் இல்லை. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது வெறும் கட்டளையாக அல்லது வெறும் கண்டிப்பாக. அதை சொல்லிவிட்டு நான் மெல்ல கடந்து போகிறேன், அவனால் முடியவில்லை என்று சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் வருகிறது. இந்த ரமலானிய கோரிக்கையாக என் இதயத்தில் இருந்து ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் அல்லாஹுக்காக முன்வைக்கிறேன். உங்களால் முடியுமாக இருந்தால், அந்த ஒரு நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்தால், இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுக்காக முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளில் அல்லாஹ் உங்களுக்கு ஆண் குழந்தைகளையோ பெண் குழந்தைகளையோ பரிசாக தந்திருந்தால், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தையேனும் அல்லாஹுக்காக குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிலாக மாற்றிவிடுங்கள், ஒரு ஹாஃபிலாவாக மாற்றிவிடுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ, அல்லாஹுக்காக அந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்கள். சில நேரம் பிள்ளையை பிரிந்திருத்தல் என்கிற கஷ்டமாக இருக்கலாம். சில நேரம் என்னுடைய தொழிலை விட்டுவிட்டு, என் வேலையை விட்டுவிட்டு உரிய நேரத்திற்கு என் பிள்ளையை கொண்டு போய் நான் அந்த மதரசாவிலே விடுகின்ற, அங்கிருந்து அழைத்து வருகிற சிரமம் எனக்கு இருக்கலாம். பொருளாதார ரீதியாக சில நேரம் அந்த பிள்ளையை பயிற்றுவிப்பதற்கான வசதி எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் தொழிலில் ஒரு பகுதியை அதற்காக ஒதுக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் சகோதரர்களே, சகோதரிகளே, அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தால் இந்த ரமலானில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எழும்புகிற பின்னிரவு வேளைகளில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ தந்திருக்கிற அன்பளிப்புகளில் ஒன்றை ஹாஃபிலாவாக ஆக்கி தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேளுங்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய சம்பாத்தியங்கள், உங்களுடைய முதலீடுகள். இந்த முதலீடுகளை நீங்கள் டாக்டர் ஆக்குங்கள், என்ஜினியர் ஆக்குங்கள், ஒரு படித்தவனாக்குங்கள், ஒரு சிந்தனையாளராக, ஒரு ஆய்வாளராக, ஒரு விஞ்ஞானியாக, எந்த துறையிலும் ஆக்குங்கள், தவறு கிடையாது. ஆனால் ஒரு ஹாஃபிலான டாக்டராக ஆக்குங்கள், ஒரு ஹாஃபிலான என்ஜினியராக ஆக்குங்கள், ஒரு ஹாஃபிலான துறை சார்ந்தவனாக ஆக்குங்கள், ஒரு ஹாஃபிலான விஞ்ஞானியாக ஆக்குங்கள். குர்ஆன் உள்ளத்தில் இருக்கிற நிலையில், குர்ஆனிய வசனங்கள் அவன் உள்ளத்தை கட்டி போட்டிருக்கிற நிலையில், காலையிலும் மாலையிலும் அந்த குர்ஆன்
குர்ஆனை மனனமாக ஓதுகிற நிலையில், குர்ஆனை பிழையின்றி கற்றுக்கொண்ட நிலையில் உங்களுடைய பிள்ளையை இந்த உலகத்தின் துறை சார்ந்தவனாக எந்த உச்சத்திலாவது கொண்டு போய் நிறுத்துங்கள். நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகமும் உங்களுக்கு வெற்றி, உங்களுடைய மறுமையும் உங்களுக்கு வெற்றி. இந்த உலகமும் உங்களுக்கு வெற்றி, மறுமையும் உங்களுக்கு வெற்றி. எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், என் பிள்ளை பெரியவனாகி உழைத்து நல்ல படித்து உழைத்து சம்பாதித்து தர வேண்டும், என்னை கண்ணியமாக பார்க்க வேண்டும், எனக்கு எல்லா வசதிகளும் செய்து தர வேண்டும் நினைக்கிறோம். சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை கொடுக்காமல், இந்த குர்ஆனை கொடுக்காமல், இந்த உழைப்பினால் எத்தனை நாட்கள் நீங்கள் பயனடைய போகிறீர்கள்? இந்த உலகத்தின் டொப் லெவலில் உள்ள பெரும் பணக்காரனாக உங்களுடைய பிள்ளை வந்து உங்களுடைய வீட்டை ஒட்டுமொத்த தங்கத்தால் கட்டி தந்தாலும் உங்களுடைய மண்டரைக்குள் அந்த தங்கத்தின் ஒரு துண்டை ஏனும் உங்களால் கொண்டு போக முடியாது. உங்களுடைய கபருக்குழிக்குள் அதனால் ஒரு சதத்துக்கேனும் பிரயோசனம் கிடையாது. ஆனால் உங்களுடைய பிள்ளையை ஒரு ஹாஃபிலாக்கினால், உங்களுடைய பிள்ளையை ஒரு குர்ஆனை சுமந்த ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக ஆக்கினால் உங்களுடைய கபருக்குழி சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மின்னும் அல்லவா? அவன் ஓத ஓத அவன் ஓதுகிற குர்ஆன் வசனங்களால் உங்களுடைய கபரு சந்தோஷமடையும் அல்லவா, வெளிச்சமடையும் அல்லவா? மஹ்ஷருடைய வழியில் தட்டு தடுமாறி போகிற பொழுது ஒரு ஹாஃபிலுடைய தாயாக, ஒரு ஹாஃபிலுடைய தந்தையாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு முன்னால், எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானே, பேரரசனாகிய அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானே. இந்த கண்ணியத்தை விடவுமா இந்த உலகத்தினுடைய கண்ணியம் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது? இந்த கண்ணியத்தை விடகுமா உலகத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது? என் ஈமானிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகிறோம், குர்ஆனோடு வாழுகிற இல்லங்களையும் உள்ளங்களையும் உருவாக்குங்கள். சகோதரர்களே, நாங்கள் தான் தூரமாகிவிட்டோம், நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் விரண்டோடி விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளே, நான் ஒவ்வொரு இடத்திலும் போகிற பொழுது எல்லா பள்ளி வாயில்களுக்கு நிர்வாகிகளுக்கும் ஒரு கோரிக்கை விடுப்பேன். அல்லாஹ்வுக்காக உங்களுடைய பள்ளி வாசல்களில் வளர்ந்தோருக்கான ஒரு குர்ஆன் வகுப்பை ஆரம்பியுங்கள். வளர்ந்தோருக்கான ஒரு குர்ஆன் வகுப்பை ஆரம்பியுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு 50 ஆகிவிட்டது, 60 ஆகிவிட்டது, 70 ஆகிவிட்டது. இனி நான் குர்ஆனை படிக்க முடியுமா? குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியுமா? ஓத முடியுமா? தஜ்வீத் படிக்க முடியுமா? வெறும் 1 மாத காலம் சகோதரர்களே, கொள்ள காலம் தேவையில்லை. 1 மாத காலம், கூடினால் 2 மாத காலங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து பாருங்களேன். குர்ஆனை படிக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்களேன். குர்ஆனிய தஜ்வீத் சட்டங்கள் வெறும் ஒரு 10-15 சட்டங்கள் தான், தெளிவாக விளங்கக்கூடிய சட்டங்கள். அதில் ஒன்றும் மெட்ஸ் கிடையாது, சயின்ஸ் கண்டுபிடிப்புகள் கிடையாது, பெரிய பெரிய ஆய்வுகள் கிடையாது. சாதாரணமாக வார்த்தைகளில் நாம் பேசுகிற விஷயங்கள், எங்களுக்கு தெரிந்த செய்திகள், இப்படி சொல்ல வேண்டும் என்ற அழகு தமிழில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் முயற்சித்து பாருங்களேன். இந்த நோன்பை குர்ஆன் ஓத தெரியாது என்று சொல்லுகிற சகோதரர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுகிற, ஓதுகிற நோன்பாக, அந்த ஓதுவதற்கு பயிற்சி எடுக்கிற நோன்பாக இந்த நோன்பை அன்புக்குரியவர்களை அமைத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, சில நேரம் என்னுடைய மனதில் நான் குர்ஆன் ஓத தெரிந்தவன் என்ற உணர்வு இருக்கலாம். எனக்கு நன்றாக ஓத தெரிகிறது, நான் இவ்வளவு காலமும் தொழுதுதானே வருகிறேன், இவ்வளவு காலமும் ஓதித்தானே வருகிறேன் என்றிருக்கிற மனோநிலையில் இருக்கிற சகோதரர்கள், சில நேரம் நாங்கள் ஓதுகிற ஓதல்களில் தவறுகள் இருக்கலாம், சட்டங்களில் பிழைகள் இருக்கலாம், முறைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். எனவே இன்றைய கால சூழல், உலமாக்கள், ஆலிம்கள் ஒவ்வொரு வீட்டிலும் மலிந்து போயிருக்கிற காலம். என்னுடைய சொந்த பிள்ளையை நான் ஒரு மதரசாவுக்கு அனுப்பி இருந்தால், அல்லது நல்ல முறையில் ஓதக்கூடிய பிள்ளை இருந்தால், வெட்கப்படாமல் பிள்ளையிடத்திலாவது சொல்லி, நான் ஓதுவது சரியாக இருக்கிறதா, என் மஹ்ரஜை கொஞ்சம் திருத்துங்கள், என் தஜ்வீதை சொல்லித் தாருங்கள் என்று சொல்லி திருத்துங்கள். சகோதரர்களே, நீங்கள் யாராவது சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் சரியாக ஓதுகிறேனா என்று சொல்லி குறைந்தபட்சம் பள்ளி இமாமிடத்திலாவது வந்து கேட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை வாழ்க்கையில் ஒரு தரமேனும் அடுத்தவர்களிடத்தில் ஓதி காட்டி திருத்தி இருக்கிறீர்களா? எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறதா? 100% சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மஹ்ரஜுகள், அதனுடைய தஜ்வீத் சட்டங்கள், அதில் வருகிற எழுத்துக்கள் மாற்றம் இல்லாமல் தெளிவாகத்தான் நான் ஓதுகிறேன் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறதா? இல்லை என்றால் ஏன் சகோதரர்களே குர்ஆனில் ஒரு நாள் தொழுகையில் ஒரு நாளைக்கு 17 தடவைகள் ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட திருத்துகிற மனோநிலை இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் குர்ஆனுடைய விஷயத்தில் இந்த அளவு தூரம் பின்தங்கி போயிருக்கிறோம்? யோசிக்க வேண்டும் அல்லவா?
யோசிக்க வேண்டும் அல்லவா சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே? குர்ஆன் ஒரு அற்புதமான வேதம். குர்ஆன் இந்த உலகத்தில் வாழ்க்கையினுடைய வழிகாட்டி. குர்ஆன் இந்த உலகத்தில் நோய்க்குரிய நிவாரணி. குர்ஆன் வாழ்க்கையின் அத்தனை வெற்றிகளையும் சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான வேதம். குர்ஆன் உள்ளத்திற்கு நிம்மதி. குர்ஆன் வாழ்க்கையினுடைய வெளிச்சம். குர்ஆன் குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம். குர்ஆன் உள்ளத்தினுடைய பரக்கத். குர்ஆன் என் தொழிலினுடைய அபிவிருத்தி, என் பொருளாதாரத்தினுடைய வெற்றி, என் வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களுக்குமான வழிகாட்டி. குர்ஆன் தான் எல்லாமே சகோதரர்களே, குர்ஆன் தான் எல்லாமே. குர்ஆனை ஓத ஓத அது இனித்துக் கொண்டே இருக்கும் சகோதரர்களே. குர்ஆனை அனுபவிக்க வேண்டும், குர்ஆனை அனுபவிக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறோம், எந்த பிரச்சனையை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு குர்ஆனை திறக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு தருகிற வசனங்களை அல்லாஹ் உங்களுடைய கண் முன்னே கொண்டு வந்து காட்டுவான். அதுதான் குர்ஆன். எந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி, எந்த பிரச்சனைக்கு அமைதி தேடி குர்ஆனை திறக்கிறீர்களோ குர்ஆன் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தரும். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் நேரம் கிடைத்தால் ஓதுகிற ஒரு வேதம் அல்ல, தெளிவாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் நேரம் கிடைத்தால் ஓதுகிற ஒரு வேதம் அல்ல, நேரம் எடுத்து ஓத வேண்டிய ஒரு வணக்கம், நேரம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். குர்ஆனுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள். وأقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر. ஃபஜ்ர் நேரத்தில் இரா வணக்கம் என்று சொல்லுகிறோமே, இரா வணக்கம் என்பது வெறும் நின்று தொழுகிற தொழுகை மட்டுமல்ல. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய சலஃபுகள் இரா வணக்கத்தை 4 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று தொழுகை, இரண்டாவது என்னுடைய பிரார்த்தனை, மூன்றாவது என்னுடைய இஸ்திக்பார், நான்காவது நான் ஓதுகிற குர்ஆன். இந்த 4ம் பின்னிரவு வேளைகளிலோ இரா வணக்கம் செய்கிற நேரங்களிலோ ஒன்று சேருமாக இருந்தால்தான் அது முழுமையான இரா வணக்கம். அது முழுமையான இரா வணக்கம். வெறுமனே நான் 3 ரக்அத் வித்ர் தொழுது விட்டேன், அத்தோடு சலாம் கொடுத்து விட்டேன் என்பது அல்ல. வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹர் நேரத்தில் முஃமின்கள் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதுகிற குர்ஆன் உங்களுக்கு சாட்சியாக வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இரவு நேரத்தில் வணங்குகிற வணக்கங்களில் மிக பிரதானமான இடம் அன்புக்குரியவர்களே குர்ஆனுக்கும் இருக்கிறது. குர்ஆனை சுமந்திருக்கிற உள்ளங்கள் அன்புக்குரியவர்களே எல்லா நேரமும் ஒளி பெற்ற உள்ளங்களாக இருக்கும், சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய உள்ளங்களாக இருக்கும், கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுகிற உள்ளங்களாக இருக்கும். குர்ஆனை புறக்கணித்து விடாதீர்கள் சகோதரர்களே, குர்ஆனை புறக்கணித்து விடாதீர்கள். ரமலான் குர்ஆனிய மாதம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கிய இந்த ரமலானுடைய மாதம் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழியையும் நன்மை தீமைகளையும் பிரித்து காட்டுகிற இந்த வேதம் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தூதருக்கு இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதத்தை அடைய இருக்கிறோம் சகோதரர்களே. இந்த குர்ஆனுக்காக அர்ப்பணியுங்கள், குர்ஆனுக்காக நேரங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் பின்னால், ரமலானுடைய மாதம் வந்தால் சுபஹு தொழுகைக்கு பின்னால், லுஹர் தொழுகைக்கு பின்னால், அஸர் தொழுகைக்கு பின்னால், மக்ரிபுக்கு பின்னால், இஷாவுக்கு பின்னால் அல்லது கியாமுல் லைலுக்கு பின்னால், அன்புக்குரியவர்களே குர்ஆனில் ஒரு பகுதி ஏனும் ஓதாமல் விட மாட்டேன் என்று உறுதியெடுங்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அமல்படுத்துங்கள். ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அமல்படுத்துங்கள். கடைசி நாள் வரைக்கும் அமல்படுத்துங்கள். உங்களால் ஓத முடியுமான அளவுக்கு குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள் உங்களுடைய வீடுகளிலே. அது யார் அதை ஓதுகிறாரோ, யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அது பரக்கத்தாக இருக்கும். வீட்டிலே இருக்கிற பலாய் முசீபத்துகளை, ஷைத்தானியத்தை அந்த சூரத்துல் பக்ரா வீட்டிலிருந்து வெளிப்படுத்தும். சூனியக்காரர்களுக்கு வீட்டிலே இடம் கொடுக்காது என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் பக்ரா, ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூலு எத்தனை பேருக்கு பாடம் என்று கேட்டால் அன்புக்குரியவர்களே கேள்விக்குறியோடு இருக்கிறோம் தெரியுமா? கேள்விக்குறியோடு இருக்கிறோம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் தூக்கத்திற்கு செல்லுகிற பொழுது
சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கிற அந்த வசனங்கள், இதை எவன் ஓதிவிட்டு தூங்குகிறானோ லகஃபத்தாஹு, அந்த 2 வசனங்களுமே அவனுக்கு போதுமானதாக இருக்கும், நன்மைகளால் அவனுக்கு போதுமானதாக இருக்கும். அன்றிரவு அவன் மரணித்தால் நிறைந்த நன்மைகளோடு அவன் மரணிப்பதற்கு போதுமாக இருக்கும் என்றார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 வசனங்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முந்திய 10 வசனங்கள், எவன் ஒருவன் அதை பாடமாக்குகிறானோ அவனுக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்றார்களே ரசூலுல்லாஹ். எத்தனை பேருக்கு பாடம்? வெள்ளிக்கிழமைகளில் சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும் என்று ஸ்டேட்டஸ்கள் வைக்கிறோம், ஃபேஸ்புக்கிலே போடுகிறோம். வீடுகளில் எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம்? எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம்? ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் வந்து குர்ஆனை எடுத்து சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவோம் என்கிற ஆர்வத்தோடு பள்ளிக்கு வருகிற சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சகோதரர்களே, அல்லாஹுக்காக மீண்டும் சொல்லுகிறோம், என்னுடைய உரை வெறும் முறையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அல்லாஹுக்காக கவலையோடு சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே, உள்ளத்தின் ஆழமான கவலையோடு சொல்லுகிறேன். குர்ஆன் இந்த சமுதாயத்தால் மிக கடுமையாக புறக்கணிக்கப்படுகிறது, மிக கடுமையாக புறக்கணிக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மையத்து வீடுகளில் ஓதுவதற்கும், விழாக்களில் துவக்கத்திற்கு ஓதுவதற்கும், ஒரு அரசியல் மேடையில் ஓதுவதற்கும் தான் குர்ஆன் இறக்கப்பட்டதா? குர்ஆன் இறக்கப்பட்டதா? வீடுகளில் அலங்காரத்திற்காக சுவர்களில் தொங்க விடுகிற குர்ஆன் வசனங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையின் பரக்கத்து என்று நினைக்கிறோமா? என் வீடுகளில் வகை வகையாக நான் வாங்கி அடுக்கி இருக்கிற குர்ஆன்களால் குர்ஆன் அடுக்கி இருந்தால் அடுக்கி இருக்கிற வீடுகளுக்கு பரக்கத் என்று எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, போலியாக ஏமாற்றப்படுகிறோம், ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, தெளிவாக சிந்திப்போம், அமைதியாக சிந்திப்போம். வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் இந்த உலகத்தில் மிக பெரும் புரட்சியையும் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான முஅஜிஸாவை, ஒரு அற்புதமான கேடயத்தை கையிலே வைத்துக் கொண்டு பெருமானம் தெரியாதவர்களாக, அதனுடைய மகத்துவம் புரியாதவர்களாக, அதன் கொண்டிருக்கிறோம். உறவுகளே, இறுதியாக மீண்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து அந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே இப்பொழுது படிக்கிற வயசில் இருந்தால் அல்லாஹுக்காக ஒரு குழந்தையேனும் உங்களுடைய பிள்ளைகளில் ஹாபிலாவாக ஆக்குவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அவர்களுக்காக நீங்கள் செலவழிக்கிற செல்வங்கள், செலவழிக்கிற நேரங்கள், கொடுக்கிற உதவிகள் எல்லாம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய மறுமையின் சேமிப்பாக உங்களுடைய ஜன்னா வரை உங்களை இழுத்துச் செல்லும். அவர்களின் சுவனத்தின் அந்தஸ்து உயர்கிற வரைக்கும் உங்களுடைய கண்ணியமும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதற்காக முயற்சி செய்யுங்கள். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் இருந்தால், குர்ஆனை ஓத பழகாதவர்கள் இருந்தால், தயவு செய்து சகோதரர்களே, கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ரமலானிலே குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். அதே போன்று குர்ஆனிய விளக்க வகுப்புகள், தப்சீர் வகுப்புகள் எங்காவது ஏற்பாடு செய்யப்பட்டால் அந்த வகுப்புகளில் போய் கலந்து கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் நாம் தொழுகையில் ஓதுகிற சின்ன சின்ன சூறாக்களுக்காவது அதனுடைய விளக்கம் தெரிந்த நிலையில், அதை உள்ளத்தில் ஆழ பதித்த நிலையில், இமாம் ஓதுகிற பொழுது அதன் கருத்துக்கள் கண்ணெதிரே வந்த நிலையில், அதன் வசனங்கள் உள்ளத்தை ஆட்டி ஒரு தடவை ஏனும் என் கண்ணில் இருந்து குர்ஆனிய வசனத்தால் கண்ணீர் வடிக்கிற அந்த உணர்வோடு ஓதுகிற, அந்த சிந்தனையோடு ஓதுகிற ஒரு மனிதனாக இந்த பூமியில் நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் முழுமையாக அல் குர்ஆனை ஓதி முடித்து, அல் குர்ஆனை படித்து, அதன்படி நடந்து, அதன்பால் அழைத்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.